கலைவாணியினுடைய அருள் ஒருவனுக்கு இருந்துவிட்டால் அவன் வாழ்விலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் தனக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு வெளிவந்து விடலாம். நமக்கெல்லாம் ஞானத்தை அருள்பவள் கலைவாணி. இந்த கலைவாணியினுடைய அருளை நாம் பெறுவது என்பது வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானது. ஆகவே அதனால்தான் நாம் கல்வி கற்பதற்கான முதல் நாள் அக்ஷராபியாசம் என்று சொல்வார்கள். நெல் மணிகளிலே ஆ என்ற எழுத்தை குருநாதர் நம்மை எழுத வைத்து பள்ளியிலே கொண்டு சேர்ப்பார்கள். ஒரு சில கிறிஸ்தவ பள்ளிகளிலே கூட இந்த அக்ஷராபியாசம் என்பதை செய்கின்றார்கள். இதை நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். ஆகவே கலைவாணியினுடைய அருள் என்பது மிக 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 முக்கியமானது. அவனுடைய அருள் இருந்து விட்டால் வாழ்க்கையிலே மேன்மையான ஒரு நிலையை நாம் அடையலாம். ஸ்ரீவித்யை என்று சொல்வார்கள். நாம் என்ன ஒரு கலையை கற்றுக்கொண்டாலும் அதற்கு வித்யை என்று பொருள். இந்த ஸ்ரீவித்யை எப்படி கற்றுக்கொள்வது? நல்ல ஒரு நமக்கு ஆர்வம், அதீதமான உழைப்பு, இந்த இரண்டையும் வைத்து ஸ்ரீவித்யா என்ற மாளிகையை நாம் எழுப்பிவிடலாம். குழந்தைகள் ஒரு பொருள் வேண்டும் என்று அழுது அடம் பிடிக்கும். இது விடாமுயற்சி. அப்பொருள் கிடைத்தவுடன் அதை பத்திரமாக வைத்து கொள்ளாமல் தூக்கி எறிந்துவிடும். அது பற்றற்ற நிலை. பாலா வழிபாடு பலம் அடைந்தால்தான் ஸ்ரீவித்யை பரிபூர்ணமாக சித்திக்கும். நமக்கு ஸ்ரீவித்யா எனும் தேவி வழிபாட்டை பெரும்பாலானோர் பாலா மந்திர உபதேசத்துடனேயே நிறுத்திவிடுவர். எனவே பாலா உபாசனை என்பது மிக எளிதானது. ஸ்ரீவித்யை என்று போற்றப்படுகின்றது. பாலா திரிபுர சுந்தரிக்கு ஆலயங்கள் நிறைய உண்டது. இந்த பாலாம்பிகை உபாசனை புரிபவர்களுக்கு தேவி நல்ல ஒரு சொல் திறனையும் அழியாத செல்வங்களோடு சகல மங்களங்களையும் அருள்பவளாக இருக்கின்றார். நாம் என்ன ஒரு வித்தை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதற்கு பாலாவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கான மந்திரமானது அருணகிரண ஜாலை ரஞ்சிதா சாவகாசா வித்ருத ஜப பாடிகா